எதுக்கு சிரிக்கிற? லூசு, நான் அதுக்கு சிரிக்கல. அவன் உனக்கு யாரு என்ன, அவன் என்ன பண்றான், அவன் நல்லவனா கெட்டவனா எதுவும் தெரியாது. அவன் லெட்டர் கொடுக்கல, நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? நியாயமா பார்த்தா அவன் தான் ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணும். சும்மா சமாதானப்படுத்துறதுக்காக தான் நீ இப்படிலாம் சொல்றேன்னு எனக்கு தெரியும். சத்தியமா சொல்றேன் பிப்பி, என் மனசார சொல்றேன். எல்லாரும் அவங்கள பத்தி மட்டுமே சுயநலமா யோசிக்கிறப்போ நீ எதிரில் இருக்கிறவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்ப. உன்னை கிண்டல் பண்ண பசங்க ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்திருக்காங்க, அவங்கள நீ தான் தூக்கி விட்டேன்னு பசங்க சொன்னாங்க. அப்பவே உன்னை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. பழகி கொஞ்ச நாள் ஆன எனக்கே உன்னை பத்தி புரிஞ்சப்போ உனக்கே புரியலன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிப்பி. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் வாணி. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை சமாளிக்கிற தெம்பும் பக்குவமும் சத்தியமா எனக்கு இல்ல. புயல்ல சிக்கின படகு மாதிரி சின்ன பின்னமா ஆகிடுவேன். மற்றவங்களுக்குன்னா ஈஸியா சொல்லிடலாம், தனக்குன்னு வரும்போது தான் தெரியும் தலைவலின்னு சொல்ல வரியா? அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ப்ரொஃபசர் என்ன கிளாஸ்லயே மானத்தை வாங்கிட்டாரு. எல்லாருமே எப்படி சிரிச்சாங்க. அதனாலதான் எப்பவுமே எனக்குள்ள நானே என்ன ஒழிச்சுக்குவேன். மத்தவங்க என்ன கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி நானே என்ன கிண்டல் பண்ணிக்குவேன். நம்ம கொஞ்சம் சிரிச்சு பேசினா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கருப்பி குட்டச்சி கடுகு வழக்குன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவே நம்ம கிளாஸ்ல நான் இருக்கிற இடம் கூட தெரியக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இடத்தை கொடுத்தா மனத்தை பிடிக்கிறது சத்தியமா எனக்கு பிடிக்கல வாணி. இதோ பாரு, நீ இடத்த பிடிப்பியோ மரத்தை பிடிப்பியோ எனக்கு தெரியாது. சத்தியமா சொல்றேன், நம்ம பசங்க பொண்ணுங்க யாருமே உன்னை வேற மாதிரி பார்த்ததே கிடையாது. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நீ எங்க இருந்தாலும் சரி, நீ யாரு? யாருக்காகவும் உன் லட்சியத்தையும் கனவுகளையும் மூடி வச்சுட்டு அப்புறம் ஃபியூச்சர்ல வருத்தப்படாத. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். எனக்காக கொஞ்சம் சிரிய. இவ்வளவுதானா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உட்காருங்க. Sit down. Thank you sir. Today's topic is population cause and effects. Vani, Sir, population cause and effects. today's topic sir. என்ன கிண்டல் பண்றியா? Sorry sir, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சார். டெஃபினிஷன் பத்தி கேக்குறீங்க. தெரியல சார். ஓகே. எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு. போதும் பொண்ணே. போதும் பொண்ணு சார். ஏதோ ஒண்ணு எழுந்திரி சொல்லு. ட்ரீம்ல இருக்கியா கிளாஸ்ல இருக்கியா? கிளாஸ்ல தான் சார் இருக்கு. That's good. That's fine. Next we will go to perfection. உட்காருங்க. Today's topic is perfection. Vani, what is perfection? Today's topic is Funner Selvan sir. Okay. போதும் பொண்ணே. போதும் பொண்ணு சார். ஏதோ ஒண்ணு. ட்ரீம்ல இருக்கியா கிளாஸ்ல இருக்கியா? கிளாஸ்ல தான் சார் இருக்கேன். That's good. And perfection itself, imperfection. I talking. Why you middle talking? And today we are going to see about walk in English, talk in English, speak in English. Summer people. Thank you. அவ செமையா பேசுறா. Thank you. நல்லா பேசுற. பிபி சூப்பர். Thank you. என்ன பிபி ஒரே நாள்ல கிளாஸ்ல ஸ்டார் ஆயிட்ட? மோசமா இருந்துச்சு. சான்ஸ் இல்ல, மார்வெலஸ். Thank
தேங்க்யூ. I'm தீபிகா. போதும் பொண்ணு. நைஸ். சும்மா தூள் கிளப்புறப்போ நன்றி. அப்படியே அச்சசல ப்ரொஃபசர் மாதிரி பாடி லாங்குவேஜை கொண்டு வந்துட்ட நீ. நான் தூள் கலப்பெல்லாம் பேசல வாணி. இன்னைக்கு ப்ரொஃபசர் என்ன திட்டினதை வச்சு கண்டிப்பா நம்ம கிளாஸ்ல ஓட்ட ஆரம்பிப்பாங்க. சோ மத்தவங்க எதுக்கு என்ன கிண்டல் பண்ணணும்னா நானே பண்ணிக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ப்ரொஃபசர் ஃபனீர் செல்வம் சார். இனிமேல் என் பிளட் குரூப் O பாசிட்டிவ் இல்ல B பாசிட்டிவ். டமால் டான். வாங்க வா, அத்தை. வா, 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 எப்படி வா. இருக்கீங்க? காலேஜ் போயிட்டு ஜம்முன்னு வந்திருக்க. பருவத்துல கழுத கூட அழகா தான் இருக்கும். ஆனா பிபி பருவத்துல கூட நல்லா இல்லையே. வாமா சாமி கும்பிடுறதுக்கு. அண்ணி வந்துட்டேன். ஆமாக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பால் கொழுக்கட்டை, அதிரசம், தேன் கொழுல எல்லாம் கடையில வைங்க. எல்லாம் தெரியும் எனக்கு. அத வாங்க அத்தை, எழுந்திருங்க. எல்லாம் சாமி கும்பிடுங்க. டேய் கிழவா, உன்னாலதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன். என்ன பொண்ணு அப்படி பாக்குற? இன்னைக்கு சாமி கும்பிட போறேன்னு உங்க அம்மா உனக்கு சொல்லலையா? இல்ல அத்தை, சீக்கிரமா வான்னு மட்டும் சொன்னாங்க. காலேஜ்ல பெர்மிஷன் கேட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இதுக்கு ஆத்தா என்ன பழமொழி சொல்லும் நானே சொல்றேன். அட்ரா புட்ரா மார்க்கண்டேயா, எரும மாடு மேல ஏறி கொண்டாயாங்கிற கதையா காலேஜ்ல இருந்து லேட்டா வரா. அதானே ஆத்தா? ஏய் என்ன சாமி கும்பிடும்போது என்ன இது விளையாட்டு? ஆ? ஐயோ கிழவா, நீ பண்ண வேலைனாலதான் நான் போன நிமிஷம் வரைக்கும் அனுபவிச்சுட்டு வரேன். உனக்கு மாலை மரியாதை வரையா? இதுல இந்த ஆத்தா உன்னை சிங்கம் சூர்யா லெவலுக்கு பில்டப் பண்ணுது. நான் பிறந்ததா உன்னை கொண்டுட்டனா தின்னுட்டனா? பிபி, கவிதா, வினோத் நல்ல படிப்பு வரணும்னு வேண்டிக்கோங்க. நீ நல்ல படிப்பு வரணும்னு வேண்டிக்கிறத விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம். அண்ணி, அவ சின்ன புள்ள, அதெல்லாம் அவளுக்கு புரியாது. காலேஜ் போற வயசாகுதுல்ல பார்வதி, அதெல்லாம் தெரியாம இருக்கலாமா? தூக்கி வச்ச புள்ளையும் சரி, தொடையில குத்துன ஊசியும் சரி, எப்படி விளங்கும்? அவ சொல்லி கொடுத்து கெடுத்து புட்டா மகா. நீ பார்த்தல நான் வரும்போது என்ன மாதிரி கிண்டல் பண்ணான்னு. சரி விடுமா. டேய் தம்பி, வாடா சாப்பாடு எடுத்து வைக்கலாம். தனம் நீ வா. சரிக்கா. சரசு ஒரு நிமிஷம் வா. சாப்பாடு எடுத்து வைக்கணும். என்னங்க? ஏய் என்னடி கிளம்பலாமா? அதை கும்பிட்டாச்சுல. பொறுங்க, இப்பதானங்க படிச்சாங்க. பின்னாலேயே போய் கிளம்புறோம்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? வாங்க சாப்பிட்டு போலாம். ஐயோ, டவுனுக்கு போனா அப்படியே முட்டை அப்பம் சாப்பிடலான்னு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் வந்து கோயம்புத்தூர் அன்னபூர்ணாவுக்கு போய் மதியான சாப்பாடு சாப்பிடலான்னு சொன்னாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு சாங்கியம் அது இதுன்னு கண்டதையும் சாப்பிட வேண்டியிருக்கு. வாங்க, பிகு பண்ணாதீங்க. தெரிஞ்சிருச்சோ? பிகு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறா.
அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாக, யார் யார் ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாக.